ராமானுஜரின் திருமேனி 1000 ஆண்டுகளாக கெடாமல் இருப்பது எப்படி தெரியுமா? ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி மட்டும் 1000 ஆண்டுகள் கடந்தும் கெடாமல் இருக்கிறது. இது எப்படி? திருமேனியை பாதுகாக்க என்னவெல்லாம் செய்கிறார்கள்? இது குறித்து ரத்னம் வடிவேல் சேகர் என்பவர் வெளியிட்ட பதிவில், மனித தேகம் பஞ்சபூதமும் 10 நாடிகளையும் 10 வாய்க்குளையும் கொண்டது. மனித உடலில் இருந்து உயிர் பிரியும் போது தனஞ்சயன் என்ற வாயுவை தவிர மற்ற 9 வாயுக்களும் உடனே நவத்வாரங்கள் வழியாக வெளிவந்து விடும். பின் நவத்வாரங்களும் அடைத்து விடும். உயிரோடு இருக்கும் போதே உடல் கெடாமல் பாதுகாத்து கொண்டிருப்பது தனஞ்சயன் என்ற வாயுதான். உயிர் பிரிந்த பிறகு அந்த தனஞ்சயன் என்ற வாயு மட்டும் 24 மணி நேரம் கழித்துதான் வெளியேறும். உயிர் பிரிந்த உடனேயே நவத்வாரங்களும் அடைத்து விட்டபடியால் அந்த தனஞ்சயன் வெளியேற முயற்சிக்கும் போது வெளியேற வசதியாக உடம்பு ஊதுகிறது, தசை வெடிப்பு ஏற்படுகிறது. பின் உடல் கெட ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு விஷ அணுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அந்த காலத்தில் இருந்தவர்களின் உடல் தங்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஞானிகள், சித்தர்கள், மடாதிபதிகள் போன்றோர் உயிர் பிரிந்த பிறகும் அந்த தனஞ்சயன் என்ற வாய்வு அவர்களது திருமேனியை விட்டு வெளியே செல்ல விடாமல் அவர்கள் தவத்தினால் கட்டுப்படுத்தி உள்ளேயே இருக்குமாறு வைத்து விடுவார்கள். அதனால்தான் அவர்களின் மேனி எத்தனை ஆண்டானாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். அப்படித்தான் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் திருமேனி 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் கெடாமல் இருக்கிறது. மடாதிபதிகள் முக்தி அடைந்து அந்த கடைசி நிகழ்வுக்கு நாம் போனால் வீட்டிற்கு வந்து குடிக்க வேண்டாம் என சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அந்த தனஞ்சயன் வாயுவை வெளியே வர விடாமல் உள்ளேயே கட்டுப்படுத்தி விட்டபடியால் இறந்த பிறகு அந்த விஷ அணுக்கள் வெளியே வராது. அதனால் குளிக்க வேண்டாம் என கூறுவார்கள். தனஞ்சயன் என்ற வாயுவை கட்டுப்படுத்தி வைக்கும் திறன் கொண்ட மடாதிபதிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ராமானுஜரின் திருமேனிக்கு கடந்த 1000 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட எந்த ரசாயன பூச்சையும் பூசியது கிடையாது. எனினும் அவருடைய திருமேனி எந்த சேதமும் அடைந்தது கிடையாது. இவ்வாறு ரத்தினம் வடிவேல் தெரிவித்துள்ளார். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.